ஹாப்பி மார்னிங் மை டியர் பிரதர்ஸ். 18ஆம் தேதி கேரளா லாட்டரி கார்னியா ப்ளஸ் ட்ரா நம்பர் 590. அதனுடைய கசிங் நம்பர்ஸ் 18ஆம் தேதி தேர்ஸ்டே கேரளா லாட்டரி கார்னியா ப்ளஸ் ட்ரா நம்பர் 590 கசிங் நம்பர்ஸ். ஆல் போர்டில் 2, 4, 7, 9 கொடுத்துருக்கேன். ட்ரா நம்பரில் 5, 9 இருக்குது. ட்ரா நம்பரில் இருக்கிற 59, 49 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ 4, 9 அதோட 2, 7 கொடுத்துருக்கேன். 2 பவர் பண்ணால் 7, 4 பவர் பண்ணால் 9. ரொம்ப சிம்பிள். ஏபிஏசிபிசியில் டபுள்ஸ் இன்றைக்கி இறங்குறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. குறிப்பாக 00, 11, 22 இந்த 3 நம்பருக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 00, 11, 22 அதோட 51, 15 ட்ரா நம்பரில் 50 இருக்குது. 1 கூட்டி 51 அப்படின்னு அடிக்கலாம். நேற்று ரிசல்ட் வந்து 753, பிசியில் 53, 53ன்றதை 52 இல்லைன்னா 25 அப்படின்னு அடிக்கலாம். நேற்று ரிசல்ட் 753, 57 இருக்குது. நேற்று ரிசல்ட்டில் 57 இருக்குது. அது 56 இல்லை 65 அப்படின்னு அடிக்கலாம். அதோட 18, 81, 14, 41, 34, 43. நேற்று பிசியில் 53, திருப்பி பார்த்தீங்கன்னா 35, அது 1 குறைச்சி 34 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. ஏபிஎஸ்சிபிசியில் 00, 11, 22, 51, 15, 52, 25, 56, 65, 18, 81, 14, 41, 34, 43. இதில் மார்க் பண்ணி கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ். ஃபோர் டிஜிட்லேயும் 3 டிஜிட்லேயும் 6 நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். 51, 34 4 டிஜிட்டில் 51, 34, 134 3 டிஜிட்டில் 68, 14, 814, 21, 15, 115. அந்த 115ன்ற நம்பர் 200% சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர். அதனால தான் அந்த நம்பரை அப்படியே திருப்பி வச்சுருக்கேன் 511 அப்படின்னு சொல்லி. 21, 15, 115, 85, 11, 511. 6500, 6500, 500, 500. அந்த 500 அப்படின்ற நம்பரை அப்படியே திருப்பி 005 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரு நம்பரை நான் அப்படியே திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நிறையா தடவை நான் அனுபவப்பட்டிருக்கேன். இப்போ 115ன்னு நான் வைப்பேன், அது 511ன்னு வச்சு அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் ஃபாலோ பண்ணுற நம்பரை அப்படியே திருப்பி வச்சு ஃபாலோ பண்ணுறது என்னோடய வழக்கம். அதனால் அப்படியே கொடுத்துருக்கேன். உங்கள் கசிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அவ்வளோதான். இது வெறும் என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு மட்டும்தான், முடிவில்லை. 115 அதை அப்படியே திருப்பி 511ன்னு கொடுத்துருக்கேன். 500 அதை அப்படியே திருப்பி 005ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 நம்பர் 134, 814, 115, 511, 500, 005. 3 டிஜிட்டில் இந்த 251ன்ற நம்பரை 3 நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நேற்று 251 பாக்ஸில் வச்சா வின்னிங் பிடிக்க முடியும்னு கொடுத்துருந்தேன். 53 ரிசல்ட்டு. நான் 52 கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா 51 இருக்குது, 52 இருக்குது. 251ல் நேற்று அடித்தது 53. இருந்தாலும் மீண்டும் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுற அந்த 251 அப்படின்ற நம்பரை
பாக்ஸில் வச்சாலும் 100% வின்னிங் பிடிக்க சான்ஸ் இருக்குது. அந்த நம்பரோட 322 322 பாக்ஸில் வச்சிங்கன்னா 3 நம்பர் கிடைக்கும். 322 அப்படியே திருப்பி போட்டு 223 232. ஏன்னா முந்தா நேற்று 727 நம்பர் அடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி அந்த ஏசியில் இருக்கிற 77 22 அப்படின்னு அடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. அதனால் 322 251 இந்த 2 நம்பரை பாக்ஸில் வச்சா கூட வின்னிங் பிடிக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஓகே டியர் பிரதர்ஸ், எப்பவும் கொடுக்குறது தான் ட்ரிக் நம்பர்ஸ். 50 81 4200 188. 50 81 4200 188. இந்த கஸ்ஸிங் நம்பரை பேஸ் பண்ணி தான் நான் கஸ்ஸிங்ஸ் எடுத்திருக்கேன். ஒருவேளை இந்த கஸ்ஸிங் நம்பர்லேருந்து நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சொல்கிறேன் மை டியர் பிரதர்ஸ், இது முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு மட்டும்தான். ஸோ ஐ டென்ட் ஃபாலோ எனிபாடி. அது யாரையும் நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, யாரோட கஸ்ஸிங்கும் நான் பார்க்குறதில்ல. இது என்னுடைய மனசுக்கு என்னுடைய உள்ளுணர்வுக்கு செட் ஆகிற நம்பர்ஸ் தான் நான் எடுத்து ஃபாலோ பண்ணுறது, உங்களுக்கு கொடுக்கறது. அதனால் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. இது வெறும் கணிப்பு மட்டும்தான். ஓகே மை டியர் பிரதர்ஸ், உங்களுடைய கசிங்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மிகச்சிறப்பான ஒரு பெரிய வெற்றியை இன்றைக்கி பிடிச்சிருவோம் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். உங்களுடைய என் மேலே வச்சுருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் என்ன ரொம்ப நன்றி. உடம்பு பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க, சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற பிரச்சனை அப்படியே லைஃப் லாங்காக வந்துட்டு இருக்காது, எல்லாமே போயிடும். இப்போ கடன் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்ச நாளில் மாறிடும். வேறு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதெல்லாமே போக எல்லாமே சரியாயிடும். ஆனால் அந்த சரியாகிற கேப்பில் எல்லாமே மாறும் அப்படின்ற அந்த ஒரு கேப் இருக்கும் பாருங்கள், அந்த கேப்பில் நீங்கள் உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும். இப்போ கடன் பிரச்சனை இருக்குது, அடைக்க முடியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்றதுக்காக அந்த கடனை அடைக்கிற வரைக்கும் குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு கெட்டு போயிடும். கடனை அடைச்சி முடிக்கும் போகும்போது உசுறு போயிடும். அதுதான் மேட்ரு. அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதே சால்வ் ஆகும். அது வரைக்கும் உங்கள் உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க, ஃபேமிலியும் பார்த்துக்கோங்க. இது வெறும் பொழுதுபோக்கு தான். லக்குன்றது வாழ்க்கையில் ரெகுலராக கிடச்சிட்டு இருக்காது, எப்போது கிடைக்கும். நம்மளுடைய எஃபோர்ட், நம்ம முயற்சியை போடுறோம், கண்டிப்பாக உறுதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிடிப்போம்னு நான் ரொம்ப நம்புகிறேன். லவ் யூ ஆல். குட் லக்.